புரிஞ்சுதா? ம், புரிஞ்ச மாதிரியும் இருக்கு. ஆனா புரியாத மாதிரியும் இருக்கு. ஆனா பாட்டு ரொம்ப நல்லா இருக்கு. சரிக்கா, நம்மள அடுத்த பாட்டு எழுதணும். இந்தாங்க, எழுதுங்க. ஏய், நீ எல்லாம் ரெடியா எடுத்துட்டு வந்துட்டியா? இந்தாங்க. தினமும் ஒரு லெட்டர் நெல்லு மூட்டைக்கு அடியில வைக்கலனா எனக்கு தூக்கமே வராதுல. பாத்து சீக்கிரம் பாட்டு எழுதுங்க. நாம என்ன பாட்டு போட்டியா நடத்துறோம்? ஐயோ அக்கா, சீக்கிரம் எழுதுங்க. இது பாரு, நாம இனிமே கவிதை எல்லாம் எழுதக்கூடாது. மனசுல என்ன இருக்கோ அததான் எழுதணும். உன் மனசுல என்ன இருக்குன்னு சொல்லு, நான் எழுதி தரேன். சொல்லு சீக்கிரம். வணக்கம் சின்னையா. இன்னைக்கு காலையில நீங்க 2 இட்லி தான் சாப்பிட்டீங்க. ஒரு நிமிஷம் நிறுத்து. நம்ம என்ன இங்க சாப்பாடு கணக்கு எழுதிட்டு இருக்கோம்? மனசுல இருக்கிறத சொல்லிட்டீனா இட்லி பத்தி சொல்லிட்டு இருக்கா. அக்கா குறுக்க பேசாதீங்க. நான் ஒரு மூட்ல போயிட்டு இருக்கேன்ல. நான் சொல்றது மட்டும் எழுதுங்க. சரிமா, உத்தரவு எழுதுறேன். சொல்லு. காலையில நீங்க 2 இட்லி மட்டும் தான் சாப்பிட்டீங்க. இப்படி சாப்பிட்டா உங்க உடம்பு என்னத்துக்காகும்? உங்க அழகான முகம் மதங்கி போயிடாதான்? அத நினைச்சு பார்த்தாலே என்னால சாப்பிடவே முடியல. இனிமே நீங்க இப்படி எல்லாம் சாப்பிட கூடாது. நீங்க நிறைய இட்லி சாப்பிடணும். இனிமே உங்களுக்கு என்ன தேவையோ நீங்க எனக்கு ஒரு லெட்டர் எழுதி கொடுங்க. அம்மா சமையல் ரூம்ல இல்லாம இருக்கும்போது நீங்க அங்க வாங்க, சமைச்சு தர சாப்பிடுங்க. உங்களுக்கு என்னென்ன பிடிக்கும்னு இனிமே என்கிட்ட சொல்லுங்க. நீங்க அன்னைக்கு ஒரு சிவப்பு சட்டை போட்டிருந்தீங்கல்ல, அந்த சட்டையில நீங்க ரொம்ப அழகா இருந்தீங்க. அத தினமும் ஒரு தடவை எனக்காக போட்டு காமிக்கிறீங்களா? சந்தோஷப்படுவேன்ல. நீங்க சாவித்ரி சாவித்ரின்னு கூப்பிடுவீங்கல்ல, அப்பெல்லாம் என் உடம்பு அப்படியே புல்லரிச்சு போயிடும். அக்கா, நான் சொன்னதெல்லாம் எழுதிட்டீங்கல்ல? கரெக்டா எழுதுருங்க. அப்புறம் இனிமே நான் சொல்றபடிதான் நீங்க சாப்பிடணும். எதுவா இருந்தாலும் என்கிட்ட சொல்லாம நீங்க எதுவுமே செய்யக்கூடாது. இனிமே உங்களுக்கு நான் இருக்கேன். அக்கா, எப்படிக்கா இருக்கு? காதல் சென்டிமெண்ட்ல தாக்கிட்ட. சரி சரி, கடைசியில இப்படிக்கு சாவித்ரி அப்படின்னு எழுதுங்க. இப்படிக்கு சாவித்ரி. அக்கா, நான் சொன்னதெல்லாம் கரெக்டா எழுதிட்டீங்கல்ல? சொன்னதுக்கு மேலேயே எழுதிருக்கேன். படிச்சு பாக்குறியா? ஐயோ வேணாம், எனக்கு வெக்கம் வந்துரும். கொடுங்க. ஏய், எழுதினதுக்கு தேங்க்ஸ் எல்லாம் கிடையாதா? தேங்க்ஸ். அத்தை, அவர் வந்துட்டாரு. வாங்க. என்ன இவ்ளோ நேரம்? ஏன், எனக்காக மைசூர் மகாராஜா காத்துட்டு இருக்காரா? சித்தப்பா வந்துட்டு போனாருங்க. சித்தப்பாவா? எதுக்கு வந்தாரு?
அவரு இந்த மாப்பிள்ளை போட்டோவை கொண்டு வந்து கொடுத்துட்டு போனாருங்க. இந்த போட்டோவை நான் மறிக்குழந்தைகிட்ட காட்டினேன். அவளுக்கு இஷ்டம் போல் இருக்கு. இப்போ நீங்க பார்த்து சரின்னு சொல்லிட்டா மத்த ஏற்பாடுலாம் பண்ணிடலாம். என்ன சொல்றீங்க? என்னங்க மறுபடியும் வேதாள முருங்கை மரத்து மேல ஏறிடுச்சா? நீங்க எல்லாத்துக்கும் சம்மதம் சொன்னதுக்கு அப்புறம் தானே இந்த ஏற்பாடுலாம் பண்ணிருக்கு. இப்ப எதுவும் சொல்லாம இப்படி கம்முன்னு இருந்தா என்ன அர்த்தம்? சொல்லுங்க, என்ன அர்த்தம்? என்னங்க என்னாச்சு? இல்ல, இன்னைக்கு சோமுகிட்ட குத்தகை பணம் வாங்க போனேன். அப்ப அவன் என்கிட்ட முகம் கொடுத்தே பேசல. ஒருவேளை நம்ம பொண்ணு கல்யாண விஷயம் தெரிஞ்சிருக்குமோன்னு பயமா இருக்கு. அவனுக்கு எதுக்கு நீங்க பயப்படுறீங்க? ஆமா, அவனுக்கு தானே என் விஷயம் எல்லாம் தெரியும். யாருக்கிட்டையாவது சொல்லிட்டான்னா? என்ன சொல்றீங்க? உங்க விஷயம் என்ன? ஆமா லட்சுமி, நான் சண்முகம் பிள்ளைய கொலை பண்றதுக்கு அவனை தானே ஏற்பாடு பண்ணனே. அவன் ஏதாவது போலீஸ்ல சொல்லிட்டான்னா அப்புறம் நம்ம பொண்ணு கல்யாண விஷயம், அதை நினைச்சாதான் எனக்கு பயமா இருக்கு. அதுக்கு தான்டா சொன்னேன், துஷ்டனை கண்டா தூர விலகுன்னு. நீ கேட்டியா? சும்மா இருமா, எந்த நேரத்துல எதை பேசுறேனே தெரியாது. எரியிற நெருப்புல என்ன ஊத்துற மாதிரி பண்ணாத. நானே நொந்து போயிருக்கிறேன். எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. என்னங்க இப்ப என்னங்க பண்ண போறீங்க? முதல்ல சோமு கிட்ட குத்தகைக்கிட்டு இருக்கும்ல தோப்பு, அதை கைப்பற்றணும். அப்புறம் கந்தசாமியை நான் தான் மதுரையிலேருந்து வரவழைச்சேன். அவனுக்கு ஒரு 1000 2000 கொடுத்து முதல்ல அவனை இங்கே இருந்து அனுப்பணும். அதுக்கு அப்புறம் தான் நம்ம பொண்ணு கல்யாணத்தை பத்தி யோசிக்கணும். போங்க, நீங்க யோசிக்கிறதுக்குள்ள சித்தப்பா பார்த்த இந்த வரன் நம்ம கை நழுவி போயிடுங்க. நீங்க முதல்ல இந்த மாப்பிள்ளை போட்டோ பாருங்க. மாப்பிள்ளை சிங்கப்பூர்ல நல்ல வேலையில இருக்காராம். நான் சொல்றது கேளுங்க. நீங்க முதல்ல பாருங்க. நீங்க பார்த்துட்டு சரின்னு சொல்லுங்க, மத்ததெல்லாம் அப்புறம் பார்க்கலாம். பாருங்க, முதல்ல பாருங்க. மாப்பிள்ளை நல்லா தான் இருக்காரு. நம்ம பொண்ணு விஷயம் எல்லாம் தெரியுமா? நம்ம பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு சம்மதிப்பாரா? சம்மதிப்பாருடா. இவ சித்தப்பா மாப்பிள்ளை வீட்டுல மறிக்குழந்தை பத்தி எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டாராம். அவங்களுக்கு பூர்ண சம்மதமா. டேய், நான் சொல்றத கொஞ்சம் கேளுடா. காதும் காதும் வச்சா மாதிரி நிச்சயதார்த்தத்தை முடிச்சிடலாம். அப்புறம் 4 மாசமா 5 மாசமா கல்யாணத்தை தள்ளி போடலாம். அதுக்குள்ள சோம பிரச்சனை தீர்த்தலாம்டா. என்னங்க எதுக்கு இப்படி யோசிக்கிறீங்க? இல்ல, நான் கந்தசாமிகிட்ட சொல்லி சிவாவை கொலை பண்ண சொல்லியிருக்கேன். இந்த நேரத்துல ஏதாவது பண்ணிட்டான்னா மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா எல்லாம் கெட்டு போகுமே லட்சுமி. என்னங்க, நான் சொல்லதை கேளுங்க. அந்த பயலுக்கு 1000 2000 இல்லைங்க, 1 லட்சம் வேணாலும் பணத்தை கொடுத்து முதல்ல இந்த ஊரை விட்டு அனுப்பிச்சிடுங்க. நான் சொல்றதை கேளுங்க. சரி லட்சுமி, இந்தா இதை வச்சுக்க. நீ சொல்ற மாதிரியே நான் செய்கிறேன். இரு. நல்லா இருக்கீங்களா அண்ணா? மனசுல வேற எந்த நினைப்புமே இல்லாம எப்பவும் கடவுளையே நினைச்சுக்கிட்டு இருக்கிறவனுக்கு என்ன குறை இருக்க போகுது? ஆனா நீ எப்பவும் என்னையே நினைச்சு வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்கிறது தான் எனக்கு ரொம்ப வேதனையா இருக்கு. என்னைய சொல்றீங்க? பின்ன என்னம்மா, பின்ன கிரகஸ்தானா இல்லாம சன்னியாசி மாதிரி வாழணும்னு இங்க வந்து உட்காந்துக்கிட்டு இருக்கிற எனக்கு வீட்டிலேருந்து சமைச்சு எல்லாரும் இப்படி சாப்பாடு எடுத்துட்டு வரதில்ல என்ன நியாயம் இருக்கு? இப்ப கூட பாரு, எல்லாரும் சாப்பாடு எடுத்துக்கிட்டு தான் இப்ப இங்க வந்திருக்கீங்க.
நீங்க பாட்டுக்கு ஒரு கவலை இல்லாம இங்க வந்து உட்கார்ந்துட்டீங்க. கோயில் குளம் மண்டபம்னு என் மனசு படுற வேதனையை புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிறீங்களே. வீட்டில் ஒரு கவலை சாப்பாடு உள்ள போக மாட்டேங்குதுல்ல, இதெல்லாம் புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிறீங்களே. என்னையா நீங்க நல்ல நாளா இருக்கேன்னு தானே சமைச்சு நாங்க எல்லாரும் உங்களுக்காக கொண்டு வந்திருக்கோம். இதுல எங்களுக்கு என்னையா கஷ்டம் இருக்கு? என்ன சமாதானப்படுத்துறதுக்கு தான். நீங்க இப்படி எல்லாம் பேசக்கூடாது. எங்க யாருக்கும் எந்த கஷ்டமும் இல்ல. உங்களுக்கு சேவை செய்யறதுக்காக தான் நாங்கெல்லாம் இருக்கோம். இந்த சாவித்திரி இருக்கும்போது இவங்களையெல்லாம் கஷ்டப்பட விட்டுருவேனா? நீங்க கவலைப்படாம இருங்க. ஆமா, இப்ப எல்லாரும் என்ன பாக்குறதுக்காக இங்க வந்திருக்கீங்களே, என்ன விஷயம்? வீட்டுல ஏதாவது விசேஷமா? விசேஷம் நம்ம வீட்டில் இல்லைண்ணே, நம்ம நாகராஜ் வீட்டில் தான் ஒரு சுபகாரியம் நடக்க போகுது. நம்ம மறிக்குழந்து இருக்கா இல்லைண்ணே, அவளுக்கு சம்பந்தம் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு காலத்துல ஒன்னா இருந்த குடும்பம் இப்போ பெரிய வீடு கிழக்கு வீடுன்னு வேற வேறையா பிரிஞ்சு போச்சு. நாமெல்லாம் ஒன்னா கூடி சேர்ந்து வாழ்ற காலம் வராதான்னு மனசு ஏங்குது. அந்த நாகராஜ் நம்மள இன்னைக்கு வரைக்கும் எதிரியாவே நினைச்சிட்டு இருக்கான. அவன் பொண்ணு மறிக்குழந்த கண்ணிலே காட்ட மாட்டேங்கிறான். அவ கருப்பா சிவப்பான்னு கூட எனக்கு தெரியாதுண்ண. ஆமாங்கய்யா, இது வரைக்கும் மறிக்குழந்தை நம்ம யாருமே பார்த்ததில்ல. நம்ம குடும்பத்துல இருந்து மறிக்குழந்தை பார்த்திருக்கிற ஒரே ஆளு நம்ம சாவித்திரி மட்டும்தான். நான் கூட எங்க முழுசா பார்த்தேன். நான் வீட்டுக்குள்ள போய் மறிக்குழந்தைன்னு கூப்பிடுவேன். அது லேசா கதவு திறக்கும். நான் வேகமா ஓடி போய் பாக்குறதுக்குள்ள பட்டக்குன்னு கதவு சாத்திக்கும். அப்புறம் நான் எங்க பாக்குறது? அதுக்குள்ள அந்த லட்சுமி அக்காவும் அந்த கிளவியும் வீட்டை விட்டு போன்னு விரட்டிக்கிட்டே இருப்பாங்க. அப்படி என்னதான் அந்த மறிக்குழந்தைகிட்ட ரகசியம் இருக்கோ யாருக்குமே தெரிய மாட்டேங்குது. பொண்ணை நம்ம கண்ணுல காட்டாம வளர்க்கறாங்க, சரி. இப்படியா அதுக்காக வீட்டுக்குள்ளேயே ஒளிச்சு வைப்பாங்க? சரியான காட்டும் ராணிங்க பெரியப்பா. சிவா, எதையும் சரியா புரிஞ்சுக்காம அடுத்தவங்களை தப்பா பேசக்கூடாது. உன் கண்ணுக்கு வேணா நாகராஜ் பண்ற காரியம் காட்டுமிராட்டித்தனமா தோணலாம். ஆனா அது அவனுக்கு நியாயமா இருக்கும். அதனால இப்படி தப்பாலாம் பேசக்கூடாது. என்னால அவங்க குடும்பப்பட்ட கஷ்டம் இருக்கே, அதை வார்த்தையால சொல்லி புரிய வைக்க முடியாது. அவங்க குடும்பத்துல ஏற்கனவே ஒரு பொண்ணு தூக்கு மாட்டிக்கிட்டு செத்துட்டா. அதுக்கு காரணம் யாரு? நான் தானே. திரும்பவும் அப்படி ஒரு சம்பவம் நடந்துடக்கூடாதுன்னு அவங்க ஜாக்கிரதையா இருக்கலாம் இல்லையா? எல்லாம் என்னால வந்தது. ஐயா, என்னங்க ஐயா, பெரியயாவுக்கு சாப்பாடு கொண்டு வந்த இடத்துல அவர்கிட்ட ஏதோ பேசி அழ வச்சுட்டீங்களே. ஆத்தா, என்ன நீ பாத்துட்டே இருக்க? ஐயாவுக்கு சாப்பாடு எடுத்து வை. ராஜா, நீ இலைய போடு. சரி அத்தா. சிவா, நீ பரிமாறுப்பா. ஒரே மேகமூட்டமா இருக்க. என்ன பெரியப்பா, வானம் வெளுத்து கிடக்குது, நீங்க இப்படி சொல்றீங்க? நான் வானத்தை சொல்லல, ஓ மனசத்தான் சொன்னேன். சிவா, உன் மனசுக்குள்ள ஏதோ கள்ளத்தனம் இருக்க. என்கிட்ட மறைச்ச மாதிரி உங்க அப்பா கிட்டயும் சொல்லாம இருந்துடாத. ஒதுங்கி நிக்கிற நாகராஜ கூட நெருக்கமா பார்க்கிற மனசு என் தம்பிக்கு. அவங்கிட்ட எதையும் மறைக்காம பேசிடு. டேய் சிவா, என்னடா அது? அம்மா, அதெல்லாம் ஒண்ணு இல்லம்மா. ஒண்ணும் இல்லன்னா பெரியப்பா முகத்தை பார்க்காம வேற எங்கேயோ பாத்துக்கிட்டு இருக்க. இலைய பார்த்து அவருக்கு சாதம் போடுறா. வேண்டாம் வள்ளியம்மா, அவன் நெஞ்சில பாரத்தோட குனிஞ்சான்னா விழுந்துருவான்.
ஐயா. ஐயாவுக்கு நீ பருமாறு. சரிங்க. அவனுக்கு சொன்னதுதான் உனக்கும். மனசுக்குள்ள கள்ளத்தனத்தை வச்சுக்கிட்டு அன்னத்துல கை வைக்காத. டேய், என்னடா அது? 4 படிப்பு படிச்சவங்களுக்கு தான் ரகசியம் எல்லாம் இருக்கும்பாங்க. உனக்கு என்னடா வந்துச்சு? ராஜாண்ண, நீ இங்கேயா இருக்க? நேத்து ராத்திரி ஒத்த ஆளா 1 லாரி தேங்காய் உரிச்சு போட்டு கூலி வாங்காம வந்துட்டியாம்ல. செட்டியாரம்மா உனக்கு கூலி கொடுத்துட்டு வர சொன்னாங்க. இந்தா வந்து கூலிய வாங்கிக்க. டேய், என்னடா அது? அவன் ஏதோ கூலி கீலின்னு சொல்லிட்டு போறான். நேத்து ராத்திரி 2வது ஆட்டம் சினிமா பார்க்க போறேன்னு சொல்லிட்டு போனேன். ஏண்டா, அடுத்தவங்க பண்ணையில போய் நாம வேலை பார்க்கலாமாடா? ஏண்டா இப்படி? சாவித்ரி, நீ ஐயாவுக்கு பரிமாறுமா. என்ன நீங்க பேசாம இருக்கீங்க? இவனை என்ன ஏதுன்னு கேளுங்க. எங்க இந்த ராஜா பயலுக்கு புத்தி இப்படி போயிடுச்சு? இந்த ஊர்ல 4 பேர் நம்மள பத்தி என்ன நினைப்பாங்க? இவன் எங்க இந்த வேலைக்கெல்லாம் போறான்? வள்ளியம்மே, என் தம்பி கூடி வாழணும்னு கனவு கண்டுகிட்டு இருக்கான். ஆனா அவன் கூட கொஞ்சம் கொஞ்சமா கலைஞ்சுக்கிட்டு இருக்கு. இது வலியது. ஐயா, கோவமா இருக்காரு. இப்ப ஒண்ணும் பேச வேண்டாம். இல்ல அத்தா. நான் சொல்றது கேளு, போ. நான் சொல்றேன்ல, போ. போடா. ஐயா. அம்மா, நான் ஐயாவுக்கு சாப்பாடு எடுத்து வைக்கட்டுமா? எனக்கு பசிக்கல. எனக்கு தெரியும், நீங்க பொய் சொல்றீங்க. ஓ, நீங்கெல்லாம் பொய் சொல்லலாம், நான் பொய் சொல்லக்கூடாது. கடைசியில நீ கூட ஏமாத்திட்டியம்மா. ஏன் அண்ணனுக்கு சாப்பாடு போடக்கூடிய தைரியம் உனக்கு கூட இல்லாம போச்சம்மா. நான் பார்த்தன நீ கையெடுத்து கும்பிட்டுட்டே இருந்திய. ஏன் நீ ஏதாச்சும் தப்பு பண்ணிருக்கியா? ஐயோ, அப்படிலாம் நீங்க நினைக்கிற மாதிரி இல்லைங்க ஐயா. தப்பு பண்ண, ஆனா தெரியாம தான் பண்ண. இந்த விளக்கெல்லாம் எனக்கு வேண்டாம், முதல்ல விஷயத்துக்கு வா. நான் பண்ண காரியத்தினால உங்க மானம். சாவித்ரி,
அது மட்டும் இல்ல, உங்க உசுருக்கும் தான் ஆபத்து வந்து போச்சு. என்ன சொல்ற நீ? அன்னைக்கு நான் நெல்லு மூட்டை போட போன இடத்துல நான் தான் விவரம் இல்லாம அந்த நாகராஜ் கிட்ட நீங்க சொத்து வாங்க பத்திர ஆபீஸுக்கு போயிருக்கீங்க, இடம் வாங்குறதுக்கு போயிருக்கீங்க, அப்படி இப்படின்னு உளறிட்டேன். அதனாலதான் அவர் ஆளை வச்சு உங்க மேல பைக்க ஏத்திட்டாரு. அதனாலதானே நீங்க என்னால ஒரு வாரம் கஷ்டப்பட்டீங்க. அதான் என் மனசுக்கு சங்கடமா இருந்தது. என்ன மன்னிச்சிடுங்க. ஓ, இதுதான் விஷயமா? இதுக்கா எவ்வளவு சுத்தி வளைச்ச? அம்மா, நம்மள வந்து சேர வேண்டிய கஷ்டம் எப்படியா இருந்தாலும் நம்மள வந்து சேருமா. வேண்டான்னு சொன்னா அதென்ன விட்டுறவா போகுது? அதுக்கு நீ என்ன பண்ணுவ? ஆனா இனிமேலாவது இந்த மாதிரி மடத்தனமான காரியெல்லாம் பண்ணாத. டேய், ஆ? நீ என்னடா பண்ண? போய் சொல்லுடா. அப்பா, என்னையும் மன்னிச்சிடுங்கப்பா.